சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். எல்லாரும் சத்தமாக வாசிப்போம். 32. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். கர்த்தர் இது என்னன்னா, இது பாவத்தை அறிக்கையிடுவதினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யறாங்கன்னா, பாவத்தை அறிக்கை பண்ணணும் அப்படின்றாங்க. அது இல்லை. ஏன்னா பாவத்தை நீங்க எவ்வளவு பாவத்தை ஞாபகம் வச்சிருப்பீங்க. நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாலே சிலருக்கு தெரியாது இல்லை. போன வாரம் திங்கக்கிழமை மதியானம் என்ன சாப்பிட்ட தெரியல யாருக்கு. நல்லது, மறதி என்பது நல்லது. எல்லாம் சத்தமா சொல்லணும். ஏன்னா தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் மறக்கிறது. எல்லாத்தையும் நினைவு வச்சிருந்தா உங்களால வாழ முடியாது. அதனால தான் தேவன் என்ன பண்றாருன்னா, சில முக்கியமற்ற காரியங்களை மறக்க செய்கிறார். சில முக்கியமான காரியங்களை மூளையில பதிவு செய்ய வச்சிருக்கிறார். அது எப்பவும் ஞாபகம் வந்தா கஷ்டம். அதனால எப்பாவது ஒரு தடவை ஞாபகம் வர்ற மாதிரி வச்சிருக்கிறாரு. சரியான நேரத்தில் ஞாபகம் வர்ற மாதிரி தேவன் வச்சிருக்கிறாரு. மறக்கிறது நல்லது, ஆனா எல்லாத்தையும் மறக்கிறது கஷ்டம். அப்போ பாவத்தை அறிக்கை செய்வதனால் அறிக்கை செய்ய முடியாது. இப்போ நான் செஞ்ச பாவத்தெல்லாம் என்னால் ஞாபகம் வச்சு பார்த்தா ஓரளவுக்கு எண்ணிடலாம். ஆனால் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அதனால தான் தேவன் எப்படி வச்சாருன்னா, பாவத்தை அறிக்கை செய்வதனால ரட்சிப்பு வரல, இயேசு கிறிஸ்துவுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை அறிக்கை செய்வதனால உங்களுக்கு ரட்சிப்பை வச்சிருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து, அவர் தேவன் மரித்தோர் இருந்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால், சத்தமா சொல்லுங்களேன். அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே வழி என்னன்னா, இயேசுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை யார் ஒருவர் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எதை கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றால், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அப்போ ரட்சிப்பு எப்படி வருகிறது என்றால், பைபிளில் போட்டிருக்கு ரட்சிப்பு யூதர்கள் வழியா வருதுன்ட்டு. ரட்சிப்பு எப்படி வருது என்றால் விசுவாசத்தின் மூலியமாக வருது. அது நியாயப்பிரமாணத்தினா வரல. நீங்க செய்கிற கிரியையினால நான் நல்லவனா இருக்கிறேன், அதனால நாங்கள் கிறிஸ்தவங்க, பெரிய சிலுவை மாட்டியிருக்கிறோம், அதனால நாங்கள் கிறிஸ்தவங்க, கிடையவே கிடையாது. ரட்சிப்பு நீங்கள் செய்கிற கிரியினால் உங்களுக்கு வரல, அவர் சிலுவையிலே செய்து முடித்த கிரியினால் வந்திருக்கிறது. இதை பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், ஏசப்பா எனக்கு பிரகாசமான மனக்கண்களை எனக்கு கொடுங்க. அப்ப ரட்சிப்பு என்பது உங்களால் உண்டானது அல்ல. சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ரட்சிப்பு பாவத்தை அறிக்கை செய்வதனால் வருவது அல்ல. ரெண்டாவது என்ன சொன்ன? கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் ரட்சிப்பு வருகிறது. ரட்சிப்பு உங்களால் உண்டானது. சத்தமா சொல்லுங்களேன். நான் இதெல்லாம் செஞ்சேன், நான் நல்லவனாக்கும், அதனால அவர் என்னை தெரிஞ்சுக்கொண்டு என்னை ரட்சித்துட்டார், நான் பெரிய ஜபவீரன், அப்படிலாம் கிடையாது. அவர் எப்படி ரட்சித்தாரு? இலவசமாய். ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23 நினைக்கிறேன். இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது. சத்தியமா நான் நல்லவனா இருந்ததுனால அவர் ரட்சிக்கல. அவர் நல்லவரா இருந்ததுனால அவர் என்னை ரட்சித்தாரு. அவர் நல்லவர் என்பதை நான் அறிக்கை பண்ணதுனால அவர் என்னை ரட்சித்தாரு. அவர் எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நான் விசுவாசித்ததுனால அவர் ரட்சித்தார். வசந்த வாசிங்க சீக்கிரம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட மீட்பை கொண்டு இலவசமாய். எப்படிங்க உங்களுக்கு கிடைச்ச ரட்சிப்பு எப்படிப்பட்டது? சத்தமா சொல்லுங்களேன். இலவசம்.
அது என்னோ சும்மா சீப்பானதுனால இலவசமா கொடுக்கல. அது உங்களால வாங்க முடியாது, அது உங்களால அடைய முடியாதுன்றதுனால தேவனே அந்த ரட்சிப்பை இலவசமாக உங்களுக்கு கொடுத்தார். பணம் கொடுத்து வாங்க முடியாது, அதிகாரத்தினாலையும் அதை வாங்க முடியாது, அதை இலவசமாக உங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ ரட்சிப்பு என்பது அவரை இயேசுவை அறிக்கை செய்வதனால வர்றது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு ரெண்டையும் மாற்றி மாற்றி பேசுவேன், நீங்கள் கவனமாக இருக்கணும் இதை புரிஞ்சு கொள்றதுக்கு. ஏன்னா பைபிளில் ரட்சிப்புன்றதுக்கு பல சூழ்நிலைகளில் சொல்லப்பட்ட ரட்சிப்புன்ற வார்த்தை ஒரே வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதனால எல்லா ரட்சிப்புன்னு நினச்சிடாதீங்க, சரிங்களா? வியாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டான்றதும் வியாதியிலும் சுகமானான், அதுக்கு ரட்சிப்புன்ற அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, விடுதலைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ பாவம் செய்வாயானால் அந்த பாவத்தை நீ அறிக்கை செய்ய வேண்டும். அது ஒரு பாஸ்டர் ஏய் நீ பாவம் செஞ்சிட்ட, நீ தப்பு செஞ்சிட்ட, நீ அறிக்கை பண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் எப்பா இந்த தப்பு செஞ்சியே, இதை மறைச்சிட்டியே, அறிக்கை அதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் செஞ்சது யாருக்கு தெரியும்? சத்தமாக சொல்லுங்களேன் பாப்போம். செய்தவருக்கு தெரியும், பாவம் செய்தவருக்கு தெரியும். பிசாசுக்கும் தேவனுக்கும் மன்னிப்பை தேவன் நிறைய வச்சிருக்காரு, சேர்த்து வச்சிருக்காரு. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம உண்மையாகவே நம்ம தவறு செஞ்சிட்டோம்னு நினச்சோம்னா உடனே என்னன்னா, அது தவறு செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்கள் மனசாட்சி பாதிக்கப்படும், குற்ற மனசாட்சி வரும். பைபிளை வாசிக்கிறதுக்கு நேரம் போவாது, தேவனை தேடுறதுக்கு போவாது, தேவனை துதிக்கிறதுக்கு போவாது. அந்த குற்ற மனசாட்சி வந்த உடனே தேவன் எங்கேயோ தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். அது தவறான உணர்வு. இப்போ தேவன் என்ன நினைக்கிறாருன்னா, நீ குற்ற மனசாட்சியிலே வாழக்கூடாதுன்றதுக்காக அவர் சொல்லவும் வைக்கிறார். மனம் திரும்பி அதுலேருந்து ஐயோ நான் இனிமேட்டு அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி செய்ய மாட்டேன், ஐ எம் ஸோ சாரி, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தான் அந்த உறவு ரட்சிக்கப்பட்டு பாவம் செய்வதனால உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை யாரும் உடைக்க முடியாது, பாவம் கூட உடைக்க முடியாது. ஆனால் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் வாழ முடியும். பைபிள் வாசிச்சுக்கிட்டே தேவனோட தொடர்பு இல்லாமல் வாழ முடியும். புரியுதா? அப்பா பிள்ளை என்ற உறவை உடைக்க முடியுமா? ஆனால் அப்பாவும் பையனும் பேசாமல் இருக்க முடியும்ல. அதே மாதிரி தான் நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆனால் நான் எனக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் என்னால் வாழ முடியும். அந்த உறவை கட்டாகக்கூடாதுன்னு தான் நான் மனம் திரும்பி அந்த குற்ற மனசாட்சி விடுதலையாகி அவரோட பேச ஆரம்பிக்கிறது, சரிங்களா? ஆனால் பழைய ஏற்பாட்டுடைய மன்னிப்பு என்பது பாவம் மூடப்பட்டது, அது மன்னிக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் சில இடத்துல தேவன் அந்த சூழ்நிலையில் அவர் மன்னிச்சிருக்கிறார். அதனால தான் நம்ம சங்கீதம் 32 சங்கீதம் 5 வசனத்தை பார்த்தோம். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை, என்ன அதை சொல்றதுக்கு தான் இவ்வளோ நேரம் படிச்சிங்களா இல்லையா? வாசிங்க 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். என் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை, எல்லாம் சொல்லுங்க, என் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார். பாவம் தோஷம், தோஷம்னா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குப்பா? ஜட்ஜ்மெண்ட் பண்ணப்பட்ட பாவம், இது தப்பு, தோஷம். எல்லாம் உங்களுக்கு தோஷம் நீங்குவதற்கு எங்கேயோ தேட வேண்டாம். சில சொல்லுவோம் தோஷம் நீங்கணும் இல்லை, ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை. நமக்கு தோஷமே கிடையாது, அது தெரிஞ்சுங்க முதல்ல. எல்லாம் சொல்லுங்க, நமக்கு தோஷமே கிடையாது. ஏன்னா பாருங்க, நீங்கள் உங்களுக்கு அவர் சொல்றாரு, என்னுடைய பாவத்தின் தோஷத்தை என்ன பண்ண அறிக்கை இடுவேன், நீர் என்னுடைய பாவத்தின் தோஷத்தை என்ன பண்ணுவீர்? மன்னிப்பீர். மன்னிக்கல, மன்னிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றான் தாவீது இதை, என் பாவத்தின் தோஷத்தை என்ன செய்வீர்? மன்னிப்பீர். ஆனா புதிய ஏற்பாட்டில் பாவத்தை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 3:18 வசனம்.
கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு. நல்ல ஒரு ஒரு நிமிஷம். அப்போ கிறிஸ்துவுடைய நோக்கம் என்ன? நம்மள தேவனோடு சேர்க்கிறதுக்கு. ஏன்னா இது சொல்லும்போது சொல்றாரு, இது ஒப்புரவாக்குகிற ஊழியம். தேவனுக்கும் நமக்கும் ஒரு பகை இருந்தது. மனதிலே சத்துருக்களா இருந்தோம், தேவன் அற்றவர்களா இருந்தோம், தேவனுக்கு தூரமா இருந்தோம், தேவனுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியா இருந்தோம், பாவிகளா இருந்தோம். அப்போ தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒன்றை இப்போ தேவனே கோபமா இருக்கிறார் இந்த ஜனத்தின் மேல. அப்போ இதை மாத்துறதுக்கு இயேசு என்ன பண்ணார்னா, இயேசு தன்னுடைய குமாரனை அனுப்பினதுனால பிதாவிடத்தில் சேர்ப்பதற்காக, கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு. அப்போ இந்த கோபத்தெல்லாம் நீக்கணும், அந்த தண்டனையெல்லாம் நீக்கணுன்றதுக்காக இயேசு கல்வாரி சிலுவைக்கு போனது. அந்த தண்டனையெல்லாம் ஏற்றுக்கொண்டார், சிலுவையில ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொண்டதுனால இப்போ நம்மையும் பிதாவையும் இணைக்கிற வேலையை தான் இயேசு செய்கிறார். இதுதான் ஒப்புரவாக்குகிற ஊழியம். இதை இயேசு செய்தார். இது எதுக்கு பிதாவோடு ஒரு கனெக்ட் பண்ணார். எல்லாம் சொல்லுங்க. இப்போ இதுக்கு தான் சொல்றாரு, இந்த வசனம் சொல்லுது பிதாவினிடத்தில் சேர்க்கும்படிக்கு. வாசிமா. தேவனிடத்தில் சேர்க்கும்படி. உனக்கு அதாவது நீங்க தேவனிடத்தில் சேர்க்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சார்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா சாதாரணமா பிதாவே அப்படி கிடையாது. நீங்க சொல்ல முடியாது, நானும் நீங்களும் சொல்ல முடியாது தேவன் என்னுடைய தேவன் சொல்ல முடியாது. ஆனா நம்ம வெளியே இருந்த நம்மளை பிதாவினிடத்தில் சேர்க்கும்படி, கிறிஸ்து பிதாவிடத்தில் சேர்க்கும்படிக்கு, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, நம்மளாம் யாருன்னா அநீதி உள்ளவர்கள், அவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் அவர் பாடுபட்டார். பாடுபட்டார் என்ற அந்த வார்த்தைக்கு நீங்க பைபிள் ஃபுல்லா வாசிக்கலாம், அவர் என்ன பாடுபட்டார்னு. அவர் நிமித்தம் தூக்கத்துல பாடுபட்டன்னு சொன்னார் தேசாதிபதியுடைய மனைவி. ஆனா இவர் என்ன பாடுபட்டார்? எங்கே பாடுபட்டார்? நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். என்ன பாடுபட்டார்? நிர்வாணம், பசி, தாகம், அடிகள், எல்லா தண்டனையும், தேவனுடைய தண்டனையும் அவர் மேல போச்சு. எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு போனார். அவர் என்ன பாடுபட்டார்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். எழுதியிருக்குது, அதை வச்சு நம்ம உணர முடியாது, அதை வச்சு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அப்போ கிறிஸ்து எங்க சேர்க்கும்படி பாடுபட்டார்? அதாவது கெத்செமனேன்னா அங்க ஒலிவ செக்கு இருக்குமா. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒலிவ கொட்டையெல்லாம் எங்க கொண்டு போவாங்க? அந்த செக்குக்கு கொண்டு போவாங்க, அதை அரைக்கிறதுக்கு. அதே மாதிரி இயேசு சிலுவைக்கு போறதுக்கு ஒலிவ மலைக்கு போனாராம், அந்த தோட்டத்துக்கு போனாராம். அந்த தோட்டத்தில் வச்சு அவர் அரைக்கப்பட்டாராம். என்ன வர்றதுக்கு? என்ன வர்றதுக்கு? இயேசு ஒலிவ கொட்டைக்கு சமமானமானவர். அடுத்தது இன்னொருத்தர் சொல்றாரு, அவர் பிழியப்பட்டாராம். எதை போல? திராட்சை பழம் இருக்குல்ல, அதை கையை வச்சு எப்படி பிழிஞ்சாங்களோ அந்த மாதிரி பிழியப்பட்டாராம். அதனால தான் அவர் திராட்சை ரசத்துக்கு ஒப்பா இருக்கிறார். அதனால தான் எனக்கு நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அப்போ பிழியப்பட்டாராம். எதுக்கு? பாடுன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி சொல்ல சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்காரர் தாங்க பாடு. அதெல்லாம் இல்லை. வியாதியும் பாடு இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் நீ உபத்திரவப்படுறியா, அதான் பாடு. மற்றபடி எதுவுமே பாடுனா என்னது? கஷ்டம். எல்லாம் சொல்லுங்க, துன்பம். அப்ப இயேசு பிதாவிடத்தில் உங்களை சேர்க்கறதுக்கு பாடுபட்டாராம். எங்கிருந்து பாடுபட்டார்? கெத்செமனே தோட்டம். நீங்க நினைக்கிறீங்க கெத்செமனே தோட்டத்துல இருந்து தான் பாடுபட்டாருன்னு? கிடையாது. அவர் இந்த உலகத்துல அவ்வளோ பெரிய தேவன் இந்த பூமிக்கு வந்தார், அப்பவே அவர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பல சூழ்நிலையில அவ்வளோ பெரிய தேவன் இந்த புழுதியில நடக்க முடியுமா? நடந்தார்ல 33 வருஷம். மனுஷனை போல யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு அவர் வேஷம் போட்டார்ல.
மனிதனை போல் ஆனார்ல, நம்மை போல் ஆனார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எதுக்கு தெரியுமா? உன்னை பிதாவோடு சேர்க்கறதுக்கு பாடுபட்டார். ஒரு 6 அடி மனுஷனுக்குள்ள தன்னை ஒழிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். நான் போய் இன்னைக்கு என்ன போய் 1 அடிக்கு 1க்குள்ள நான் என்னை மறைச்சிக்கலன்னா எவ்வளோ கஷ்டம். முடியுமா? ஆனா அவரு உன்னை பிதா கிட்ட சேர்க்கறதுக்கு வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 அடி மனிதனுக்குள்ள வந்திருக்கிறாரு. தன்னை அடக்கி கொண்டிருக்க. சும்மா அப்படி காமிச்சார். தோட்டத்துக்கு முன்னாடி வந்தவன் எல்லாம் கீழே வந்துட்டான். எல்லாம் சொல்லுங்க பாப்பா. அவரை பிடிக்க வந்த நான் தான். சும்மா அப்படி டமால் காலி. எல்லாரும் தோட்டத்தில் வந்தவன் அத்தனை பேரும் நல்ல வேலை உயிரோட நினைச்சானுங்க. இவர் கொஞ்சம் எல்லாம் ஃபினிஷ்டானா முடிஞ்சு போச்சு. மருவமலைக்கு போய் கொஞ்ச நேரம் சீஷர்களுக்கு அப்படி காமிச்சாரு. ட்ரெஸ்ஸு பார்த்த உடனே இவங்க எல்லாம் ஃப்ளாட்டு. அதுக்கப்புறம் ஏஞ்சி பார்த்தா இயேசுவை தவிர வேற யாரையும் காண. அப்படின்னா அவ்வளோ பெரிய தேவன் உங்களை பிதாவிடத்தில் சேர்க்கறதுக்கு அவர் வந்திருக்கிறார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அவர் என்ன செய்யறாருன்னா இலவசமாக பாருங்க. தேவன் பண்ணுங்க அற்புதமான தேவன். அவர் சொல்றாரு அவர் எப்படி பாவத்தை மன்னிச்சார். இவர் சொன்ன நான் அறிக்கையிடுறேன், அதனால அவர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சாரு அப்படின்னு சொல்றாரு இங்கே. ஆனா எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லிருக்கு அவர் கிருபையாக பாவத்தை மன்னிக்கிறவராம். வாசிமா. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன். இது ரட்சிப்புக்குள்ள வர்றது. ஆனா ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு பாவத்தை அறிக்கையிடன்னு சொல்லி 1 யோவான் 1:7 அதெல்லாம் இருக்கு, வாசிக்க வேண்டாம். அப்போ இது தெளிவா இருக்கணும். அவர் எப்படின்னா நீங்க பாவத்தை அறிக்கையினால ரட்சிக்கப்படல. அவர் கிருபையாய் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சார். எல்லாம் சொல்லுங்க. எப்படி? கிருபைனா என்னன்னா இரக்கமாக உங்க பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு. எதுக்காக? பிதாவிடத்துல சேர்க்கறதுக்காக. அப்போ நீங்க எல்லாம் யாருன்னா பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். எல்லாம் சத்தமாக. தேவனுடைய உங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரா? சந்தேகம் இருக்கா? இன்னும் ஏதாவது கொஞ்சம் இருக்குதா? ஒன்று மட்டும் மன்னிக்கல பாஸ்டர், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. தேவன் 100க்கு 100 உங்களுடைய எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. இனி பாவம் செய்யாத. இனி தப்பு செஞ்சிட்டா மனம் திரும்பணும். அதுக்கு ஆதாரமான வசனம் என்ன? எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ம் 4:31 சொன்னமா? வாசிமா. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை, சத்தமா சொல்ல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. அப்ப தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? எல்லாம் தேவன் என்ன மன்னிச்சிருக்கிறாரு. சத்தமா இன்னொரு தடவை எல்லாம் தலை மேல கைய வச்சு தேவன் என்ன மன்னிச்சிருக்கிறாரு, நானும் என்ன மன்னிக்கிறேன். தேவன் எதை வச்சு மன்னிச்சார் தெரியுமா? கிருபையினாலும் விசுவாசம் ரட்சிக்க. எதை வச்சு மன்னிச்சாரு? கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 வசனம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிற. எதை வச்சு உனக்கு ஆண்டவர் மன்னிச்சாருன்னா அவருடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மன்னிச்சிருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க. அவருடைய ரத்தத்தினாலே நான் மன்னிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ரத்தம் மனுஷனுடைய ரத்தம் இல்ல, அவருடைய ரத்தம் தேவனுடைய ரத்தம். எதனால நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்னா
தேவனே தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. நான் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். யாருடைய ரத்தம்? தேவனுடைய ரத்தம், இயேசுடைய ரத்தம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாபா. சும்மா மன்னிக்கப்படலங்க, மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு விடல. அதுக்கு ஒரு விலக்கிரயத்தை தேவன் செய்திருக்கிறார். அதற்கான விலக்கிரயத்தை இயேசு கொடுத்திருக்கிறாரு. நீங்க இன்னைக்கு அவருடைய மன்னிப்புல நடப்பதற்கான வழிய அவர் சும்மா உண்டு போனல, அவர் தயவாக கிருபையாக அதற்கான மிகப்பெரிய ஒரு விலக்கிரயத்தை கொடுத்து அதை உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு. எதுல நடனா? என் மன்னிப்புல நீ நட. எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய ரத்தத்தினால். ரத்தம்னா எதுக்கு? எப்படிங்க வரும்? வெட்டினா வரும், ஓட்டை போட்டா வரும். பாருங்க, நம்ம கண்ணிலலாம் ஓட்டை இருக்கு, ரத்தம் வருதா? பாருங்க எப்படி கரெக்டாக போட்டு வச்சிருக்காரு பாருங்க. மூக்கில் ஒரு ஓட்டை இருக்கு, ரத்தம் வருதா? வாயில் இருக்கு, வருதா? காதில் இருக்கு, வருதா? அங்கெல்லாம் ரத்தம் வரலையே. நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு பாருங்க, ரத்தம் வருமா வராதா? வரலன்னா சொல்லுங்க, எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். ஒரே ஒரு குண்டி சீட்டு அப்படி குத்துறாங்க, அப்படி ரத்தம் சர்ன்னு வருதுங்க. அந்த நரம்புல கரெக்டாக குத்துறாங்க, ரத்தம் வருது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறாருன்னா சும்மா மீட்கலைங்க. அவர் அப்படியே இந்த அப்பத்தை பிக்கிற மாதிரி அவர் சரீரம் பிக்கப்பட்டதுங்க. அவருக்குள்ள இருக்கிற அந்த ரத்தத்தின் வல்லமையினால உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த ரத்தத்துக்கு உயிர் இருக்கிறது, அந்த ரத்தத்துக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தத்தினாலே நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்பா. சில விஷயம்லாம் நீங்கள் நான் பைபிள் வாசிக்கும் போது என் கூட இல்லாமல் இருக்கிறது நல்லது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இண்டிபெண்டன்ட் தானே, தனியான ஆள் தானே. அப்போ என்ன பண்ணால் பைபிளை படிச்சுட்டு குதிப்பேன். என்னடா இப்படி இந்த வசனம் இருக்குது ஊ அப்படின்னு குதிப்பேன். ஒரு ஜூப்ளியே வரமாட்டாங்குது. ரத்தத்தை கையில் வெட்டி பார்த்தா தான் தெரியும் ரத்தம் என்னன்ட்டு. உன் ரத்தம் ஃபுல்லாக செந்தனா கூட உன் பாவம் மன்னிக்கப்படாது. ஏன்னா நம்முடைய ரத்தம்லாம் என்னது ரத்தம்? முன்னாடி கரப்டான ரத்தம், ஆதாமின் ரத்தம், பாவத்தன்மை உள்ள ரத்தம். இப்போ சீடே மாறிடுச்சு. இப்போ இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வந்துட்டோம். இப்போ இந்த ரத்தம் என் ரத்தம். இந்த ரத்தம் என்ன ரத்தம்னா தேவனுடைய ரத்தம். எல்லாம் சொல்ல, நான் தேவனுடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆள ஒரு தடி தடி சொல்லுங்க, நான் தேவ ரத்தத்துக்குள்ள இருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் என்ன மன்னிச்சிருக்குது, இயேசுவின் ரத்தம் என்ன கழுவி இருக்குது. நான் இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரியதான ரட்சிப்பை குறித்து நம்ம எப்படி கவலைட்டு இருப்போம்? பேதுரு சொல்றாரு. அப்போ இப்படிப்பட்ட இதுதான் ரட்சிப்புன்னு சொல்றோம். கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். எவைகளிலிருந்துலாம் நீங்க விடுதலை ஆக முடியாம இருக்கிறீங்களோ அவைகளிலிருந்து ஏற்கனவே அவர் விடுதலை ஆக்கிட்டாரு. எல்லாம் சொல்லுங்க, விடுதலை ஆக்கிட்டாரு. அதனால்தான் நான் யாருக்கும் அடிமையானவன் இல்லை. மனுஷர்களுக்கு நீங்கள் அடிமைகள் ஆகாது இருங்கள். மனுஷர்களுக்கு என்ன சொல்றது, பார்சியாலிட்டிக்கு தமிழ் என்னது சரியான தமிழ்? பாரபட்சம். மனுஷர்களை பிளீஸ் பண்றதுக்கு அதுக்கு என்ன தமிழ்ல? பாலிஷ். அது பாலிஷ் கூட இங்கிலீஷ். அதை விட இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறது. மனுஷனையா நாங்கள் தேவனையா யாரை பிரியப்படுத்துகிறோம்? யாரை பிரியப்படுத்த நாடுகிறோம்? கேளுங்க. நீ மனுஷனை பிரியப்படுத்த நான்னா தேவனுடைய வேல்யூவை நீ கண்டுபிடிக்க முடியாது.
நிறைய பேருக்கு ஏன் தெரியும் பைபிள் புரியல, சரியா கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியல. மனுஷனை பிரியப்படுத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த முகஸ்துதி, தமிழ் இப்பதான் வருது, முகஸ்துதி பார்க்கறது, மக்களை அவங்களுக்காக அவர்களை கவர் பண்றது, வளைந்து கொடுப்பது, இதெல்லாம் இல்லைங்க. கிறிஸ்தவத்தில் என்ன இருக்குன்னா, நீங்க மனுஷனை பிரியப்படுத்த, நான் பவுல் சொல்ல, நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறேன். யாரை பிரியப்படுத்துகிறேன்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்கிறோமே, அப்புறம் வாசிட்டு அப்புறம் கொஞ்சம் பேசுவோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரமா 10ஆம் வசனம். இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷனை நான் பிரியப்படுத்தவனா இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். சத்தமா சொல்லுங்க பாப்போம். இல்ல சரியா சொல்லணும். நல்லா சொல்ல, மனுஷனை பிரியப்படுத்த, மனுஷனை நீங்க சொல்றபடி செய்ய. ஹலோ, இருக்கிறீங்களா? நீ கிறிஸ்துவின் ஊழியக்காரன் சொல்லி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். மெசேஜ் தொடர்ந்து கேட்டா, அந்த போன வருஷம் கேட்டுதான் தெரிஞ்சிருக்கோம். நீங்களாம் யாரு? கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா இருக்க வேண்டியவங்க. நீங்க மனுஷர்களை பிரியப்படுத்தி, மனுஷனுக்கேற்றவர்களை செய்து, மனுஷனுக்கேற்றவர்களை சிந்திச்சு, மனுஷனுக்கேற்ற வாழ்வு வாழ்ந்தீங்கன்னா தெய்வீக வாழ்வு உங்களுக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கும் சோப்பு போடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. இன்னொரு தடவை, சோப்பு வச்சிருக்கீங்களா? சோப்பு போடுறீங்களா? இல்ல. பவுல் சொல்றாரு, நான் மனுஷரை நாடி பிரசங்கிக்கிறேனா இல்ல தேவனை நாடி பிரசங்கிக்கிறேனா? மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். அப்புறம் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்னு சொல்றாரு? வாசிமா அந்த வசந்த மறுபடியும். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துறனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். நீங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரன்னா மனுஷனை பிரியப்படுத்துறத நிறுத்து. ஒரே ஒரு நபரை தான் நம்ம பிரியப்படுத்தணும், அது தேவனை நாம் பிரியப்படுத்தணும். நம்முடைய விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துகிற. எபிரேயர் 11:6 என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்ம ப்ளீஸ் பண்ண வேண்டிய ஒரே நபர் தேவன். நம்ம ப்ளீஸ் பண்ண வேண்டிய ஒரே நபர் இயேசு. நம்ம ப்ளீஸ் பண்ண வேண்டிய ஒரே நபர் பரிசுத்த ஆவியானவர். நீ மனுஷனை பிரியப்படுத்துறது மனம் திரும்பு. மனுஷனை பிரியப்படுத்துற செயல்கள் இருந்து நீ மனம் திரும்பு. அப்படியே இருந்துட்டு, பாஸ்டர் நான் இனி ஆண்டவருக்காக நான் பிரியப்படுத்துவேன். பிரியப்படுத்தினதுலாம் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக சர்ச்சுக்கு வராம போறது, மனுஷனை பிரியப்படுத்துறத பைபிளை வாசிக்காம இருக்கிறது, மனுஷனை பிரியப்படுத்துகிறதுக்காக நீ ஒரு கிறிஸ்தவலா நடக்காம இருந்ததுக்கு தேவன்கிட்ட மனம் திரும்பணும். யாரை நாடி நம்ம போதிக்கிறோம்? நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். யாரை பிரியப்படுத்துறோம்? விசுவாசம் எப்போதுமே தேவனை பிரியப்படுத்தும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இன்னொரு தடவை. மைண்ட் சேஞ்ச் ஆகணும். நீங்க பியூரிஃபை ஆகணும் உங்க மனசு. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு மனுஷனை பிரியப்படுத்துவீங்க? மனுஷனை நாடி போதிப்பீங்க, மனுஷனை நாடி பேசுவீங்க, அது உங்களுக்கு உதவாது. அந்த மனுஷன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். ஏன்னா தேவன் நமக்கு உதவி செய்கிற, மனுஷனுடைய உதவி விருதா. எனக்கு உதவி செய்கிறவர் தேவன். ஏன் நான் மனுஷன் பக்கம் சாயல, ஏன் நான் தேவன் பக்கம் சாயிறேன்னா, தேவன் தான் எனக்கு எல்லாவற்றிலும் எனக்கு உதவி செய்கிறவர். இந்த மனுஷன் கிடையாது. மனுஷன் கார் வச்சிருக்கலாம், பெரிய பணக்காரராக இருக்கலாம், படிச்சிருக்கலாம், இந்த சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு மிகுந்த பதவி, பெரிய பதவி இருக்கலாம். அதனால நான் அவனை பிரியப்படுத்த, அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும்.
ஆனால் அவனை பிரியப்படுத்துகிற வேலையை நான் செய்யக்கூடாது. ஆனா பவுல் சொல்றாரு, ஒரு மனைவி கணவனை பிரியப்படுத்தணும். சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஒரு கணவன் ஒரு மனைவி என்ன செய்யணும்? பிரியப்படுத்த, சந்தோஷமா வச்சுக்கணும்னு அர்த்தம். தேவன் இல்லாம மனைவி கிடையாது, தேவன் இல்லாம கணவன் கிடையாது. அப்ப தேவனை நீங்கள் பிரியப்படுத்துவர்களாக இருக்கணும். யாரை நீங்க பிரியப்படுத்துறீங்க? கவனம், அதுல இருந்து மனம் திரும்புங்க. சரி, நீங்க மனுஷனை பிரியப்படுத்தினீங்கன்னா மனுஷன் தான் உங்க கடவுளா இருப்பான். தேவன் உங்களுடைய கடவுளா இருக்க முடியும். ஒருத்தருடைய படிப்பை நீங்க பிரியப்படுத்தினீங்கன்னா அந்த படிப்பு தான் உங்க கடவுள், அந்த படிப்பு தான் உங்க தேவன். தேவனுக்கு ஈடாக இந்த உலகத்துல எந்த மனிதனும் கிடையாது, எந்த செல்வமும் கிடையாது, எந்த ஒரு காரியமும் இல்லை. அதனால தான் நான் சொல்றேன், ப்ளீஸ் தேவனை ப்ளீஸ் பண்ணுங்க. உங்க விசுவாசம்தான் தேவனை ப்ளீஸ் பண்றது. என்ன சொல்லிட்டு வந்தோம்? லாஸ்ட் என்ன வசனம் வாசிச்சோம் பாருங்க. ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய ரத்தம் மட்டும்தான் தேவனை பிரியப்படுத்தும். இயேசுடைய பலி ஒன்று மட்டும்தான் தேவனை திருப்திப்படுத்துச்சு. அதனால தான் மீட்கப்பட்டிருக்கிறோம், அதனால தான் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் நான் மனுஷர்களுக்கு பிரியமாக நடக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன்னா, தேவனுக்கு நீ பிரியமாக நடந்தா, மனுஷனுக்கு பிரியமாக நடந்தா நீ தேவனுக்குரியவன் கிடையாது. அதனால தான் பவுல் அதை சொல்கிறாரு, நம் தேவனை ப்ளீஸ் படுத்துறதுலாம் நடக்கணும். அப்படி தேவனை ப்ளீஸ் பண்ணா, தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டா, அவர் வச்சிருக்கிறது எல்லாம் நமக்கு வந்துடும். ஹல்லேலூயா. சரி, பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிப்போம். பாவம் மன்னிக்கப்படும் போது என்ன நடக்குது அப்படின்றது பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வசனத்தை காட்டுறேன். புதிய ஏற்பாட்டில் தான் நம்முடைய பாவங்கள் என்ன செஞ்சிருக்கு? மன்னிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்போ அக்கிரமத்தை மன்னிச்சாரா? சத்தம் வர மாட்டேங்குது. அக்கிரமத்தை மன்னிச்சார்னா உன் நோய்கள் மன்னித்தார் என்றால் உன் நோய்கள் எல்லாம் எல்லாம், உன் நோய்கள் எல்லாம், ஆல். இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? ஆல் இருக்கா? ஆல், ஆல். அப்போ உங்க நோய்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? எப்போ நீங்க மன்னிக்கப்பட்டீங்களோ அப்பவே உங்க வியாதியும் சுகமாயிருச்சு. இல்லை பாஸ்டர் வலி இருக்க பாஸ்டர், சுகமாயிருச்சுன்னு அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. நீ எந்த ரெக்கார்டை ஒத்துக்கிறியோ அந்த ரெக்கார்டு வேலை செய்யும். இல்லை சார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இன்னொரு தடவை உபாகமம் புஸ்தகம் 7:14-15 சொல்லுது, எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதியை ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். இல்லை சார், ஒன்றையும். ஏன் வராது தெரியுமா? நான் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டேன். அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, பாவத்தை மன்னிச்சிட்டாரு. அதனால என் வாழ்க்கையில வியாதி என்பது இல்லை. எல்லாம் சொல்லுங்க. நோயையும் வியாதியும் நீங்க வெறுக்கலன்னா அது வரும். அது மேல கொஞ்சம் ஆசை இருந்துச்சுன்னா வரும். 40 வயசு ஆனா வரும் பாஸ்டர் அப்படின்னா வரும். ஏன்னா அது மேல கொஞ்சம் ஆசை இருக்குது இவங்களுக்கு. 40 வயசு ஆனா அது வரும். வியாதியை நான் வெறுக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. வியாதியினால் வருகிற இன்பத்தை நான் வெறுக்கிறேன். அப்படி வரணும் நீங்க. ஏன்? அவர் என்ன மன்னிச்சிட்டாரு, அவர் என்ன குணமாக்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் குணமாக்குனது ஆக்கிட்டேன்னு சொன்னா அது உண்மைதானே? அப்ப நான் அவர் குணமாக்கிட்டேன்னு அவர் என்ன பார்க்கிறாருன்னா, நான் எப்படி பார்க்கணும்? என்ன, நான் குணமாக்கினவனாக என்ன பார்க்கணும். எதனால குணமாக்கினாரு? அவர் மன்னிச்சிட்டாரு, அதனால நான் குணமானேன். அவர் சிலுவையில பாவத்தை சுமந்துட்டாரு, அதனால நான் சுகமானேன். சத்தமா சொல்லுங்க பாபா. சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பத்தி நம்ம சபையில நிறைய நேரங்களில் நம்ம பேசியிருக்கிறோம், இதை புரிஞ்சிருக்கிறோம். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எப்போ பாவம் மன்னிக்கப்பட்டுச்சோ
அப்பவே என்னுடைய பிராணனை அழிவிலிருந்து விலக்கி, எல்லாம் சரி, விலக்கி மீட்டு அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டப்பட்டேன். சத்தமா சொல்லுங்களேன். ஆதாமை சிருஷ்டித்த போதும் இப்படிதான் செஞ்சார் தேவன். முடிசூட்டினாராம் அவனுக்கு. சரி, அதை வாசிக்க வேண்டாம், அங்கே போனால் இன்னும் நேரம் ஆயிரும். அடுத்த வசனம் வாசிப்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எல்லாம் சொல்லுங்க, கழுகுக்கு சமமாய். எல்லாம் சொல்லுங்க, என் வாய நன்மையினால். எல்லாம் சொல்லுங்க, வாயே, என் வாய நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார். இன்னொரு தடவை, என்னுடைய வாய நன்மையினால். வாய்க்கு நன்மை வந்தவொன்னா சரீரத்தில் அப்படி பூஸ்ட் வந்துடுது. சரீரம் நல்லா இருக்கிறதுக்கு உன் வாயை சரியாக கவனிச்சிக்கோ. என்ன பேசுகிற? அவிசுவாசமாக பேசுகிறியா? கெட்ட வார்த்தை பேசுகிறியா? இல்லை கோமாளித்தனமாக பேசிக்கிட்டே இருக்கிறியா? ரொம்ப வாய் லூஸ் டாக் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, உனக்கு வாயில் ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா உனக்கு டெலிவரன்ஸ் தேவைன்னு அர்த்தம். பேசாமல் இருந்தாலும் தப்பு, அதிகமாக பேசினாலும் எல்லாமே ஒரு லிமிட்டாக இருக்கணும், கண்ட்ரோலாக பேசணும். மட்டன்னு பேசக்கூடாது. என்ன பேசுகிறோம் அதோடைய விளைவு ரொம்ப முக்கியமானது. சில ஆள் பேசுறதுக்கு கவலையே படுறதில்லை, என்ன பேசுகிறோன்னு தெரியாது, பேசி முடிச்சுட்டு என்னவோ பேசுனேன் அவ்வளோதான். ஆனால் அந்த பேசின விளைவு இருக்க அது ரொம்ப டேஞ்சரஸ். அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாயை நன்மையை திருப்தி ஆக்குவேன். அப்படி திருப்தி ஆக்கணும். கழுகுக்கு சமமாய் உன் வயது வாழ வயது போல திரும்ப வாழ வயது. இது இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? உன் வாழ்க்கை என்னன்னா யூத்து மாதிரி இருக்குன்னு. எங்க நான் சொல்லுவேன் அடிக்கடி, வெளியே சரீரத்துக்கு தான் வயசு ஜாஸ்தி, உள்ளே இருக்கிற ஆளுக்கு வயசு யங்கு. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஆனால் இது அப்படி இல்லை. அவர் உள்ளேயும் எங்கே வைக்கிறாரு, வெளியும் எங்கே வைக்கிறாரு. பரலோகம் போகிற வரைக்கும் நம்ம எங்கே இருக்கணும்? பக்கத்தில் பார்க்குற பரலோகம் போகிற வரைக்கும் நீடிய வாழ்வு உனக்கு சொந்தம், ஆரோக்கியம் உனக்கு சொந்தம், சுகம் உனக்கு சொந்தம். இன்னைக்கு யூத்தா இருக்கு, நாளைக்கு யூத்து தான். வெள்ளையாச்சுன்னா யூத்து தான். 100 வயசு என்கிறவனும் வாலி. இங்கே யாராவது 100 வயசு இருக்கீங்களா? 100 வயசு என்கிறவனும் வாலிபுன்னு என்னப்படுவானா? நீங்கள் என்னைக்கு 100 வயசை தாண்டுறீங்களோ அன்னைக்கு தான் பாஸ்டர் எனக்கு வயசாகிடுச்சு பாஸ்டர்னு சொல்லணும். அது வரைக்கும் யாராவது என்கிட்ட வந்து சொன்னீங்க, மண்டையில் ஒரு கொட்டி சொல்லி தருவேன். இல்லைம்மா இன்னும் யூத்தில் தான் இருக்கிற, நீ யூத்தாக இருக்கிறது தான் அவர் யூத்தான வயசில் மறிச்சார். எல்லாம் சொல்லுங்க, என் வயது திரும்ப வாழ வயது போல இருக்கும். இன்னொரு தடவை ஏன் நான் சொல்கிறேன் தெரியுங்களா? நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு உங்கள் சரீரம் ரெஸ்பாண்ட் பண்ணும், உங்கள் மூளை ரெஸ்பாண்ட் பண்ணும், உங்கள் செல்லு ரெஸ்பாண்ட் பண்ணும், அதை கேட்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது யாருடைய வார்த்தை சொல்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை. தேவன் சொன்னால் உங்கள் சரீரம் எப்படி இயங்குகிறதோ அதை போல நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது உங்களுடைய சரீரம் சரியாக இயங்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? பலவீனமாக இருக்கிற பவுலுக்கே ஒரு பலவீனம் இருந்தது இல்லையா? எனக்கும் இருக்குது. என்ன பவுலை போல அவ்வளோ வெளிப்பாடு அவனுக்கு? பவுலுக்கு ஞானமாக இருந்துச்சான். பவுலுக்கு உங்களுக்கு பெரிய ஞானமா? பவுலுக்கு அருளப்பட்ட ஞானன்றார் பேதுரு. அவ்வளோ ஞானம் வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஒன்றுமே இல்லாமே சும்மாவே நான் ஒரு பலவீனம், ஏமா பலனா உடனே பவுல் கூட சேர்த்துக்கிறது, கனெக்ஷன் பண்ணிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து. உங்கள் வாயை திறந்து ஒரு நாள் கூட உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக நீங்கள் பேசக்கூடாது. உங்கள் மனைவியுடைய சரீரத்துக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்தாருடைய சரீரத்துக்கு விரோதமாக பேசாதீங்க. ஏன்னா இந்த விளக்கறையெல்லாம் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. சுகம் கிடைக்கப்பட்டு அவருடைய தழும்புகளால். இன்னொரு தடவை
அதனால் அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். எந்த இடத்துல நம்ம மனுஷரை பிரியப்படுத்தணுமோ அந்த இடத்துலேருந்து மனம் திரும்பிடணும். எல்லாம் எழுந்து நிற்போம்.